கை பிறந்தா வழி பிறக்கும் வருவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை சொல்லிட்டே இருந்தீங்க. இப்போ தேமுதிக அதிமுக தலைவர்கள்லாம் விஜயை நேரடியாக விமர்சிக்க ஆரம்பிச்சாங்க. சினிமா குடும்பத்தை வச்சு ஒரு கட்டமைப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஒரு விமர்சனம் வைக்கிறது வழியா அவரு வரலைங்கிற மாதிரி பொருளாகுதா? உங்களுக்கு என்ன வேணும் இதெல்லாம்? நான் இன்ன வரைக்கும் 1 மணி நேரம் பேசியிருக்கிறேன். இது சம்பந்தமான கேள்வியை நீங்க கேளுங்க. நான் தான் விளக்கமா சொல்லிட்டேன். 2019 எப்ப முடிவு எடுத்தோம், 2021 எப்ப முடிவு எடுத்தாரு, 2024 எப்ப பொதுச் செயலாளர் முடிவெடுத்து தேர்தலில் போனோம், இப்ப 2026 ஜனவரியில அவர் நல்ல முடிவு எடுப்பாரு, மெகா கூட்டணி அமைப்பாருங்கிறது பொதுச் செயலாளர் பலமுறை சொல்லி இருக்கிறார். நீங்க காலில் சுடுதண்ணி ஊற்றிட்டு அவசரப்படுறீங்க. நாங்க புரட்சி தமிழ் எடப்பாடியார் தான் பொதுச் செயலாளர், நிரந்தர பொதுச் செயலாளர். அவருடைய தலைமையில தான் கடந்த 3 தேர்தல்லாம் அவருடைய வழிகாட்டுதலோட, அவருடைய தலைமையோட, அவருடைய அறிவுரையோட கூட்டணி அமைக்கப்பட்டது. அதே போன்றுதான் இந்த தேர்தலிலும் புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களுடைய வழிகாட்டுதலும் அறிவுரைப்படியும் அவருடைய தலைமையில கூட்டணி அமைவதற்கு களப்பணிகள் தீவிரமாக நடந்து கொண்டிருப்பதையெல்லாம் ஊடகங்களில் நாம் வெளிச்சம் போட்டு விவாதிக்க முடியாது. ஆகவே நீங்கள் ஜனவரி மாதம் வரை நீங்கள் பொறுத்திருங்கள். நிச்சயமாக உங்கள் நல்ல எண்ணத்தின்படி உங்களுடைய எண்ணங்கள் போல் நல்லதே நடக்கும். எதிர்பார்க்கலாமா? விஜய் வருவாரு, ஓபிஎஸ் வருவாருலாம் எதிர்பார்க்கலாமா? இல்ல அந்த வெயிட் அண்ட் சீல இருந்து பின்வாங்குறீங்களா? பின்வாங்கிறீங்க? இந்த பின்வாங்கல் இல்ல, நீங்க மட்டும் பொறுமையா இருங்க. இந்த எல்லா தலைவர்களும் என்ன சொல்லியிருக்காங்க, ஜனவரியில பொதுக்கூட்டம் நடத்துறோம், மாநாடு நடத்துறோம், நாங்க தீர்வு சொல்றோம். அவங்க எல்லாம் போய் நீங்க கேட்க மாட்டீங்க. அதிமுகவே தான் நீங்க கேட்டே இருக்கீங்க. பொதுச் செயலாளர் எல்லா பேருமே என்ன சொல்லியிருக்கிறாங்க, தேர்தல் எப்ப நமக்கு வருது, 2026 தான் வருது. இப்ப நம்ம 2025 தான். நம்ம களப்பணி என்னன்னு கேளுங்க, என்ன களப்பணி நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம் கேளுங்க. 176 சட்டமன்ற தொகுதிகளில் எழுச்சி பயணத்தை புரட்சி தமிழர் எடப்பாடியார் மக்களை சந்திச்சிருக்காரு. இதை பத்தி நீங்க கேள்வி கேட்கிறீங்களா? ஏன் வெற்றி 176 தொகுதியில நேரடியா போய் சந்திச்சிருக்கிறாருல, எந்த தலைவர் சந்திச்சிருக்கிறாங்க சொல்லுங்க? 176 சட்டமன்ற தொகுதியிலும் நேரடியா போய் அந்த மக்களை சந்தித்து இந்த அவல ஆட்சியினுடைய நிலையை, உண்மைத்தன்மையை தோல்வி, ஒரு டிஜிபி பொறுப்பு டிஜிபியா வச்சுக்கிட்டு இத்தனை மாசமா போய்கொண்டு இருக்கிறது. ஒரு டிஜிபி நியமிக்க முடியலையா? முதலமைச்சர்னால பரிந்துரை செய்த முடியலையா? எவ்வளவு பெரிய நமக்கு அவமானம். இப்ப நாடு முழுவதும் பயங்கரவாத தாக்குதலுக்கு தீவிர பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கணும்னா டிஜிபி நிரந்தர டிஜிபி இருந்தா தானே பண்ண முடியும். யாரு மக்களுடைய உயிருக்கு யார் பாதுகாப்பு? உள்துறை கையில வைத்திருக்கிற முதலமைச்சர் தானே பாதுகாப்பு. இதைத்தான் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடி தோல் எடுத்து காட்டுறாரு. அதை பத்தி நீங்க விவாதிக்க மாட்டீங்க, செய்தி போட மாட்டீங்க, மக்கள்கிட்ட சொல்ல மாட்டீங்க. உங்களுக்கு பரபரப்பு வேணும், விவாதத்துக்கு தலைப்பு வேணும், அதுக்கு நாங்க தானே கிடைச்சோம். அதிமுக ஆட்சி காலத்துல கொண்டு வந்த 11 மருத்துவக் கல்லூரியும் அறமுறையா தான் விட்டுட்டு போயிட்டீங்க. நாங்க தான் சரி பண்ணிருக்கோம். நேற்று மாசம் பேசிட்டு போயிருக்காரு. அவர் பாவம், அவரெல்லாம் போய் பார்க்க சொல்லுங்க. நீங்களும் பாருங்க. இதெல்லாம் சட்டசபையில நீண்ட விவாதம் பண்ணி, நான் என்ன சொல்றேன், அரைகுறையா விட்டாங்க, முழுசா விட்டாங்க. நீ ஒரு மருத்துவக் கல்லூரி வாங்குவேன் இந்த 4.5 ஆண்டுகள் மாசு. ஒரே ஒரு மருத்துவக் கல்லூரி வாங்கி இருந்து குற்றம் சொன்னா பரவாயில்ல. அப்ப இது என்னன்னா அரசியல் காழ்ப்புணர்ச்சி தான். மக்களுக்கு ஒரு நல்ல சேவை கிடைக்குதுன்னா அதை மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு என்று பேரறிஞ அண்ணாவுடைய வழியில பாராட்ட மனம் இல்லை என்று சொன்னார். நான் என்ன சொல்றேன் குமார், 11 மருத்துவக் கல்லூரி நீங்க எப்படி இருக்குதுன்னு நீங்க போய் களத்துல ஆய்வு செஞ்சு தீர்ப்பு சொல்லுங்க. உங்க காலத்துல நீங்க எங்க போனீங்க? ஒரு மருத்துவக் கல்லூரி நீங்க வாங்கிக்கிட்டு நீங்க பதில் சொன்னீங்கன்னா, குறை சொன்னீங்கன்னா பரவாயில்ல.
புரட்சி தமிழக எடப்பாடியாருடைய மதிநுட்பத்தாலே சாதுரியத்தாலே மத்திய அரசை வலியுறுத்தி மக்களுடைய தேவைக்காக, மக்களுடைய பயன்பாட்டிற்காக, மக்களுடைய எதிர்கால தேவைக்காக தொலைநோக்கு சிந்தனையோடு 11 மருத்துவக் கல்லூரி வாங்கிட்டு வந்தா இதுல அது ஓட்ட இது ஓட்டன்னு சொன்னா எதுல ஓட்டன்னு நம்ம தான் பார்க்கணும்.